கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்களை நான் மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணப்பட்டு போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று நாம் வாசித்த இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் போகிறார். ஒரு கிராமத்திற்கு போகிறார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னிடத்தில், அதாவது தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசு சொன்ன வார்த்தைகளை, வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் அருகே இருந்து இயேசு என்ன சொல்லுகிறார், இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன என்பதை குறித்து மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து, இயேசுவின் வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அவர் சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட மரியாள் அவர் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து அதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் இப்படி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதனால் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவினிடத்தில் கேட்கிறார். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறாள். அவள் உம்மிடத்தில் வந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நானும் வீட்டிலே எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, அதை செய்யவெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். அவளும் எனக்கு உதவி செய்தால் மிகவும் எனக்கு உதவியாக இருக்கும். நான் அது சீக்கிரமாய் அந்த வேலைகளை நான் முடித்து விடுவேன் என்று இயேசுவிடத்தில் வந்து மரியாளையும் தன்னிடத்தில் வரும்படி அவர் சொல்லும்படியாக இயேசுவினிடத்தில் வந்து மார்த்தாள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக சொன்ன காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் பிரியமானவர்களே. மார்த்தாளை போல நாமும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலக்கம், அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்குகிறோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து கலங்குகிறோம். நம்முடைய வேலைகளை குறித்து கலங்குகிறோம். இந்த வேலை நமக்கு நிலையா இருக்குமா? இல்லை, நம்முடைய இந்த வேலை நாம் இழந்து போவோமா? அடுத்து நமக்கு எப்படி நாம் வாழ்வது? வருமானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிற வருமானம் நமக்கு கிடைக்குமா என்கிற கவலை, கலக்கம். இப்படி திடீரென நம்முடைய வேலை போய்விட்டால் என்ன ஆவது என்பதை குறித்த, நம்முடைய வேலை நமக்கு போய்விட்டால் நம் என்ன செய்வது? நம்முடைய சரீரத்தில் சில நோய்கள் வரும் பொழுது அதை குறித்த கவலை. இந்த பலவீனம் நமக்கு என்னதாக இருக்குமோ? நம்முடைய உயிர் போகும் அளவுக்கு இதுக்கு ஏதாவது செய்து விடுமோ என்கிற கவலை. நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அதை குறித்த கவலை. அவளுடைய திருமணத்தை குறித்த கவலை. நமக்கு இருக்கிற செல்வத்தை குறித்த கவலை. இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும்,
இப்போது இருக்கிறது போதாது என்கிற கவலை, இப்படி பற்பல கவலைகள் நம்மை ஆழ்த்தும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா! மார்த்தாளும் அப்படிதான். தன்னுடைய வீட்டு வேலைகளை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு கவலை அவளுக்குள்ளாக இருந்தது. யாராவது எனக்கு உதவி செய்தால், அதாவது மரியாள் எனக்கு உதவி செய்தால் நான் சீக்கிரமாக இதை முடித்து விடுவேன் என்கிற கவலை அவளுக்குள்ளாக இருந்தது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பணக்குறைவுகள் வரும் பொழுது, ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுது மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்கிற கவலை நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா! மார்த்தாளுக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரு பெரிய கவலை அவளுக்குள்ளாக ஒரு கவலை, அதாவது ஒரு கலக்கம் அவளுக்குள்ளாக இருந்தது. இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், மரியாளையும் என்னிடமாய் நீர் அனுப்பிவிடும். இயேசுவிடத்தில் வந்து அவள் சொல்லுகிறாள், கேட்கிறாள், உமக்கு இதை குறித்து ஒன்றும் விசாரம் இல்லையா? உமக்கு இதை குறித்து ஒரு கவலை இல்லையா? இயேசு சொன்னார் உடனே, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், கவலைப்படுகிறாய். ஆனால் மரியாள் அப்படி அல்ல. அவள் தேவையானதை அவள் தேடுகிறாள். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு, நல்ல பங்கு. வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், அதை வாசிக்கும்படியாகவும், அதை தியானிக்கும்படியாகவும், தேவனோடு எப்போதும் பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டு வரும் பொழுது, நம்முடைய நேரத்தை ஜெபிக்கும்படியாகவும் செலவிடும் போது, தேவனோடு எப்போதும் நம்முடைய பாதத்து அருகே மரியாளை போல இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற அதிக நேரத்தை தேவன் பக்கமாய் நம்மை திருப்பும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, தேவனோடு நாம் இணைந்து நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டு நாம் தேவனோடு இணைகிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவருடைய பாதத்தின் அருகே இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வாழும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதியும் தேடும் பொழுது, இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேவையானவைகள், நமக்கு என்ன தேவை அதை அறிகிற தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். நம் அதிக நேரத்தை, அதனால் நம் உலக வாழ்க்கையிலே வேலைகள் செய்ய வேண்டாம் என்பது அல்ல. நம்முடைய நேரம், அதிகமான நேரம், நமக்கு கிடைக்கிற இந்த அதிகமான நேரம் தேவனோடு இடைபடுகிறவர்களாய், தேவனுடைய பாதத்தருகே அமர்ந்திருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், அதற்காக நம்மை பழக்குவிக்கிறவர்களாய், நம்முடைய மனம் தேவனோடு இணைந்து எப்போதும் நம்முடைய நினைவுகள் தேவனை தேடுகிற நினைவுகளாய், தேவனோடு வாழுகிற அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால், தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபிக்கும் பொழுது தேவனோடு பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவனோடு எப்போது இணைந்திருக்கிறவர்களாய் இருந்தால், அது ஒரு நல்ல பங்கை நாம் தேடுகிறவர்களாய் மரியாளை போல நாம் இருப்போம். ஹல்லேலூயா! ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய நேரத்தை நாம் எதற்காக செலவிடுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும், நாம் உணர வேண்டும். உணர்ந்து அநேக நேரம் கவலைப்பட்டு கலங்குறவர்களாய் இருக்கிறோம். தேவ சந்நிதியிலே தேவனோடு இணைந்திருந்தால் கலக்கங்கள், கவலைகள் நம்மை விட்டு மாறும். எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதெல்லாம் ஜெயித்து முன்னேறி செல்கிறவர்களாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா! தேவன் இந்த வசனங்களாலே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.